புனித வில்லிபால்ட். புனித வில்லிபால்ட் கிபி 700ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் இங்கிலாந்து நாட்டின் வெசக்ஸ் பகுதியின் அரச குடும்பத்தில் பிறந்தார். குழந்தையிலேயே கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த புனித வில்லிபால்ட் இறையருளால் சுகம் பெற்ற காரணத்தால் 5 வயதிலேயே வால்தாமின் பெனடிக்டைன் மடத்தில் சேர்க்கப்பட்டார். கிபி 722ஆம் ஆண்டு ரோமைக்கு திருப்பயணம் சென்ற நம் புனிதர் மலேரியாவால் பாதிக்கப்பட்ட போதும் இறை வேண்டலால் நலம் பெற்றார். கிபி 724 மற்றும் கிபி 725ஆம் ஆண்டுகளில் புனித நகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இவர் புனித நாடுகளுக்கான வழிகாட்டி நூலை ஆங்கிலத்தில் எழுதினார். கிபி 741ஆம் ஆண்டு குருவாகவும் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்ட புனித வில்லிபால்ட் ஜெர்மனி நாட்டில் மறைபரப்பும் பணியை மேற்கொண்டார். கிபி 752ஆம் ஆண்டு புனித வில்லிபால்ட் தம் சகோதரருடன் இணைந்து ஆண் பெண் துறவியர்களுக்கென இரட்டை மடத்தை அமைத்து தன் சகோதரி புனித வால்பர்காவை பணியில் அமர்த்தினார். 40 ஆண்டுகளாக ஆயராக பணியாற்றிய இவர் திருச்சபையின் மறையுண்மைகளை மக்கள் அறிந்து கொள்ள பல முயற்சிகளை மேற்கொண்டதோடு ஏழைகளின் தேவைகள் அறிந்து உதவினார். இவர் ஜெபிப்பதற்கும் உழைப்பதற்கும் அதிக நேரம் செலவிட்டு உண்பதற்கும் உறங்குவதற்கும் குறைந்த நேரம் செலவிட்ட காரணத்தால் பிணியுற்று கிபி 781ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். தூய வில்லிபால்டுவின் விழாவை கொண்டாடும் நாம் இறைவனின் புனித செயல்களை பின்பற்றி வாழ்ந்து மற்றவரையும் புனிதராக்க முயற்சி செய்வோம்.